ஆண்டாள் மேடம், முதலமைச்சர் ஸ்டாலின் பேசிய அந்த தொடர், இந்த அரசுங்கிறது ஒரு இனத்தினுடைய அரசு அப்படின்னு சொன்னது ஒரு அலங்கார வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க. இதில் மிக முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது, பேரறிஞர் அண்ணா நாடாளுமன்றத்தில் பேசும்போது ஐ பிலாங் டு திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னார். அந்த திராவிட இனம்ங்கிறத அந்த நாளிலிருந்து நம்ம குறிப்பிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறோம். எப்படி ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கப்புறம் ஹிந்துஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம்ல பொதுவாக, அந்த மாதிரி. ஸோ திராவிடியன் ஸ்டாக் என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய சகோதரர் குமார் பேசும்போது இனக்குழுங்கிற வார்த்தையவே நான் கண்டனம் செய்கிறேன் அப்படிங்கிறாரு. அவருக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டியிருக்கு. ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி அந்த அகராதிப்படி எத்னிசிட்டி, இனக்குழுனா என்ன அர்த்தம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது. என்னன்னா, இட்ஸ் டிஃபைன்ட் பை ஷேர்டு கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ், ஆன்செஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி, ஹோம்லேண்ட், லாங்குவேஜ் ஆர் டயலெக்ட், சிம்பாலிக் சிஸ்டம்ஸ் அண்ட் ரிலிஜன், மித்தாலஜி அண்ட் ரிச்சுவல்ஸ், குவிசின், ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ். இது இத்தனையும் ஒன்றாக சமமாக அல்லது ஒரே மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு இனம் என்று பெயர் அப்படிங்கிறது ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி. எனக்கு அவர்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்குது. அவர் வள்ளுவரின் வாரிசாக நினைக்கிறாரா, கம்பனின் வாரிசாக தன்னை நினைக்கிறாரா, இளங்கோஅடிகளின் வாரிசாக தன்னை நினைக்கிறாரா, பெரியாரின் வாரிசாக நினைக்கிறாரா, பாரதியின் வாரிசாக தன்னை நினைக்கிறாரா, தமிழின் வாரிசாக நினைக்கிறாரா, சோறு சாப்பிடுவதன் வாரிசாக நினைக்கிறாரா, வேட்டி அணிவதன் வாரிசாக நினைக்கிறாரா, அவருடைய மனைவிக்கு புடவை வாங்கி கொடுக்கின்ற அந்த அன்பின் வாரிசாக நினைக்கிறாரா? அப்படியெல்லாம் நினைச்சா அவர் தமிழ் இனக்குழுவை சார்ந்தவர். அப்படி இல்லைன்னா அவர் வேறு இனக்குழுல அப்படிலாம் கிடையாது. இல்லையா, அந்த இனக்குழுல அவங்களுக்கு உண்டான சிந்தனை இருக்கும், அவங்களுக்கு உண்டான. கொஞ்சம் அமைதியா இருக்கு சொல்லுங்களேன், கொஞ்சம் அமைதியா இருக்கணும், அந்த கண்ணியத்தை காப்பாற்றணும். ஸோ அந்தந்த குழுக்களுக்கு உண்டான உடல் மொழி அல்லது உடை அலங்காரம் அல்லது மொழி அல்லது உணவு முறை இப்படி எல்லாமே மாறுபடும். அப்படின்னா இந்த பேசிக்ஸ் இவ்வளோ லிஸ்ட் சொன்னேன்ல, அதில் ஒன்றாக இருக்கக்கூடியவர்கள், ஒருபோல சிந்திக்கக்கூடியவர்கள், ஒருபோல வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் தமிழினம். அந்த இனத்தை தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் சொல்லியிருக்கிறார். அது ஒரு மித் இல்லை அப்படின்னா அவர் வாழ்கின்ற வாழ்க்கை மித்துன்னு நினைக்கிறாரா? அதுதான் முதல்வர் அதை வலியுறுத்துறதுக்கான காரணம் என்ன? திரும்ப திரும்ப இந்த விஷயங்களையே முதல்வர் பேசிட்டு இருக்கான தேவை ஏன் வந்துச்சு? ஏன்னா திராவிட மாடல் எப்படிப்பட்ட வெற்றியை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறத உலகுக்கு உறக்க சொல்ல வேண்டும். இன்னைக்கு ஜிடிபியை பற்றி அந்த தகவல் வந்திருக்கு. அது யார் சொன்னா? சிஏஜி அறிக்கை கொடுத்திருக்கிறது. நம்முடைய முதல்வர் கொடுத்த அறிக்கை அல்ல, நம்முடைய தமிழ்நாட்டு பத்திரிகைகள், தமிழ்நாட்டு ஊடகங்கள் கொடுத்த அறிக்கை அல்ல. அது சிஏஜி அறிக்கையின்படி தமிழ்நாடு இந்திய ஜிடிபியில் 2வது இடத்தில் வென்று நின்றிருக்கிறது. இப்ப சமீபத்தில் 2023-24 கணக்கின்படி. அப்படின்னா இது மாயாவாதமா? இது மித்தா? மது வருமானங்கிறாரு. ஒரு நிமிஷம். அப்புறம் அடுத்தது திராவிட மாடல். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். திராவிட மாடல் எதற்கு எதிரானது? இந்துத்துவ மாடலுக்கு எதிரானது. குஜராத் மாடல் என்று நம்முடைய முதல்வர் சொல்கிறார் அல்லவா, அந்த குஜராத் மாடல் என்பது இந்துத்துவ மாடல். அதை தவிர இன்னொரு விஷயம், சமூக நீதி என்றால் என்ன? அதற்கு ஒரு விளக்கம் இருக்கு. செல்வம், வாய்ப்புகள், தனி மனித உரிமைகள் ஆகியவற்றை ஒரு சமூகத்துக்குள் எவ்வாறு விநியோகம் செய்வது என்பது தொடர்பான நீதியே சமூக நீதி. அப்போ தமிழ்நாட்டில் இது எல்லாமே பொதுவாக எல்லோருக்கும் பரவலாக விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. அதை தவிர மரபினம், பாலினம், மதம் போன்றவற்றால் வேறுபாடு காட்டாமல் எல்லோருக்கும் வளர்ச்சியை கொடுப்பதுதான் சமூக நீதி. அதைத்தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதல்வர் நிறைவேற்றி காட்டியிருக்கிறார். மரபினத்தை வைத்து பாகுபாடு கிடையாது, பாலினத்தை வைத்து பாகுபாடு கிடையாது, மதத்தை வைத்து பாகுபாடு கிடையாது. ஆனால் குஜராத் மாடல் இது எல்லாவற்றையும் செய்யும். மரபினத்தை வைத்து பாகுபாடு செய்யும். நீ முகத்துல பிறந்தேனா உனக்கு வேறு வகையான வாழ்க்கை முறை அப்படிங்கிறது. பாலினம், பெண்களாக இருந்தால் நீங்கள் காலடியில் தான் கிடக்க வேண்டும் என்பது. அதே மாதிரி மதம் இதனால் இந்தியாவுக்குள் ஒரு பிரிவினையை உருவாக்குவதுதான் குஜராத் மாடல். அதை தவிர குஜராத் மாடல் என்றால் எனக்கு எது தெரியுமா ஞாபகத்துக்கு வருது? நம்முடைய பிரதமர் திரும்ப திரும்ப ஆத்ம நிர்பார் அப்படின்னு சொல்வார்ல, அது அதானி நிர்பார். ஆத்ம நிர்பார் இல்லை, அதானி நிர்பார். அதே மாதிரி இந்த இதை பாருங்க. நான் அதுக்குள்ள கேட்க, இப்ப ஏன் திரும்ப திரும்ப முதல்வர் நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்கு? இல்ல, ஆத்ம நிர்பார்னா அதானி நிர்பார், தற்சார்பு இந்தியானா அதானி இந்தியா, அதானி சார்பு இந்தியா. இதுதான் திராவிட மாடல்.
இங்க இருந்த மற்ற அரசுகள் எல்லாம் திராவிட மாடல் அரசு இல்லையா? சமூக நீதிக்காக பேசல அப்படிங்கிற கேள்வி வரும்ல. திராவிட பூமி தான் இருக்க தவிர திராவிட இனம்னு ஒண்ணு கிடையாது. எந்த வரலாறுலயும் கிடையாது. திராவிடம் என்கிறது நிலப்பரப்பு தான் குறிக்குது. உங்க அடுத்தது நிலப்பரப்புல மனிதர்கள் ஒரு வகையாக வாழ்கிறார்கள் அல்லவா? ஒவ்வொரு உணவு முறை, ஒவ்வொரு வாழ்க்கை முறை, ஒவ்வொரு மொழி, ஒவ்வொரு ஒற்றுமை, கலாச்சாரம், பண்பாடு, இப்படி அதுதான் இனத்தை அடையாளப்படுத்துகிறது. அதைத்தானே இனம் என்று நம்முடைய தமிழக முதல்வர் சொல்கிறார். இந்த அரசு ஒரு இனத்தின் அரசுங்கறாங்களே, இதுக்கு முன்னாடி இந்த அரசெல்லாம் இந்த இனத்திற்கான அரசு இல்லையா அப்படிங்கிற ஒரு பிரதான கேள்வி வரும். 1967 இருந்து ஆண்டு கொண்டிருந்த திராவிட கட்சிகளின் ஆட்சி என்பது அதிமுகவையும் சேர்த்துதான் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு. அந்த எம்ஜிஆருடைய ஆட்சி, ஜெயலலிதாவுடைய ஆட்சி, எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி எல்லாத்தையும் இல்ல. எடப்பாடி இபிஎஸ் அவர்களின் ஆட்சி எது என்றால் ஹிந்துத்துவாவின் ஆட்சிதான். அவர் அந்த முகமூடியைத்தான் போட்டுக் கொண்டிருந்தார். அவர்களுக்கான குரலாகத்தான் அவர் ஒலித்துக் கொண்டிருந்தார். அவரிடம் என்ன ஒலித்தார்? எப்படி அவர் ஆட்சி காலத்துல முற்ற முழுக்க டெல்லியிடம் சரணாகதி தானே அடைந்திருந்தார். எத்தனை மாநில உரிமைகளை அவர் எங்கேயாவது விட்டு கொடுத்தார்? முற்ற முழுக்க விட்டு கொடுத்தவர் நம்முடைய இபிஎஸ் அவர்கள் தான். மாநில தமிழ்நாட்டு உரிமைகள், தமிழ்நாட்டு மக்களுக்கான நல கொள்கைகள் எதையுமே அவர் பின்பற்றவில்லை. அவர் எங்கேயாவது விட்டு கொடுத்தார்? எதையுமே பின்பற்றவில்லை. முற்ற முழுக்க தங்களை காப்பாற்றிக் அப்படிங்கறதுல எங்கேயாவது விட்டு கொடுத்தார்? இந்த திராவிடத்தினுடைய இருமொழி கொள்கையை எங்க காப்பாற்றினாரு? அவர் ஆட்சி காலத்தில் தான் ஒன்றிய அரசு சமஸ்கிருதத்துக்கு அத்தனை கோடிகளை அள்ளி கொடுத்தது. தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மொழிக்கு கிள்ளி கூட கொடுக்கவில்லை. அதை பற்றி எங்கேயாவது குரல் எழுப்பினாரா? தமிழ்நாட்டு மக்களுக்கு எத்தனை வஞ்சனை செய்தது, அதை பற்றி குரல் எழுப்பினாரா? அவருடைய காலத்திலும் தான் அனுமதிக்கல இல்ல. அவருடைய காலத்திலும் தான் எத்தனை வடமாநிலத்து இளைஞர்கள் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பை பெற வேண்டும் என்பதற்காக ஒரு கையெழுத்தை போட்டார். அவர் தானே போட்டது. அதுக்கப்புறம் தானே இந்த வட இந்தியர்களின் படையெடுப்பு தமிழ்நாட்டில் அதிகமாக வந்தது. நம்ம பேங்க்ல, நம்ம ரயில்வேல, நம்ம ஊர்ல இருக்கிற எத்தனை நிலையங்களில் வட இந்திய இளைஞர்கள் வந்து பணிபுரிகிறார்கள். அது என்னது? அது என்னது? அதை தவிரப்பா இன்னொன்னு, நம்முடைய திராவிட மாடல் அரசு என்பது எல்லோருக்குமான வளர்ச்சி. குஜராத் மாடல் என்பது வீக்கம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு தனிநபர் தான் அங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறார். ஐயா குமார் வேணா சொல்லலாம், இதனால எல்லாம் வருமானம் வருது, இதனால எல்லாம் வருமானம் வருதுன்னு. ஆனால் குஜராத்தில் ஒரே ஒரு தனிநபர் 2014க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 600 மடங்கு செல்வத்தில் உயர்ந்திருக்கிறார். உலகத்தின் 2வது பணக்காரராக மாறி இருக்கிறார்கள். அது வீக்கம். ஆனால் குஜராத் மாடல் அப்படித்தான் இருக்கிறது. அதற்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். போன ஆண்டு உத்தரப்பிரதேசத்துல கங்கை நதி ஓரமாக 25 லட்சம் விளக்குகளை ஏற்றி கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணாங்க. மறுநாள் அங்கே இருக்கின்ற பஞ்சை பராரிகள் வந்து அந்த விளக்கில் இருந்த எண்ணெயை வழித்து எடுத்துட்டு போய் தங்கள் வீட்டுக்கு பயன்படுத்தினார்கள். ஒளி ஏற்றினது கின்னஸ் ரெக்கார்டு. ஆனா அந்த எண்ணெயை வழித்துட்டு போய் அவங்க வீட்டுக்கு பயன்படுத்தின நிலையில் தான் உத்தரப்பிரதேசத்துக்கு குஜராத் மாடல் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. தமிழ்நாட்டில் வறுமை கோடு என்பது 0.4% தான். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கடனும் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. கடன் நீங்க குஜராத்தை விட. ஆனா ஒன்றிய அரசு ஒரு நிமிஷம், ஒன்றிய அரசு 2014 இருந்து 150 லட்சம் கோடிகள் கடன் வாங்கி இருக்கிறது. எங்க போச்சு அந்த அத்தனை கோடியும்? 150 லட்சம் கோடிகள். அதை தவிர பிஎம் கேர் ஃபண்டுன்னு இப்ப கொரோனா பீரியட்ல வாங்கினார். அந்த ஃபண்டுக்கு எந்த ஆடிட்டிங்கும் கிடையாது. யாருமே ஆர்டிஐல கேட்கவும் முடியாது. அதை வச்சு என்ன பண்றாரு? அதே மாதிரி எலக்டோரல் பாண்டு மூலமாக எப்படி தனிநபர்களிடமிருந்து, தொழில் நிபுணர்களிடமிருந்து, தொழில் அதிபர்களிடமிருந்து எப்படி மிரட்டி பணம் வாங்கினார்கள்ங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும்ல. அதை தவிர அந்த தனிநபர் வீக்கம்னு சொன்னேன்ல, அவர் எத்தனை தனி தொழிற்சாலைகளை தன்னுடைய பங்கில் வாங்கி கொண்டாருங்கிறதும் நமக்கு நல்லா தெரியும். இத பாருங்க. முதல்ல கடனை பற்றியோ குமார் சொன்ன மதுவால் தான் நீங்க ஜிடிபி உயர்ந்திருக்கிறீங்க அப்படிங்கிற பத்தியும் நீங்க பதில் சொல்லாம நகர்ந்துடுறீங்க மேடம். ஒரு நிமிஷம், இதை முதல்ல சொல்லிடுற கேட்டுக்கோங்க. எத்தனை தனியார் நிறுவனங்களை அல்லது எத்தனை இந்திய நிறுவனங்களை அந்த தனிநபருக்கு மோடி அரசாங்கம் கொடுத்திருக்கிறது, விற்றிருக்கிறதுங்கிறத ஒரு லிஸ்ட் நான் படிச்சே ஆகணும். சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையம் மும்பை, சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையம் அகமதாபாத், சரண் சிங் சர்வதேச விமான நிலையம் லக்னோ, மங்களூர் விமான நிலையம், கவுஹாத்தி விமான நிலையம், திருவனந்தபுரம் விமான நிலையம், எல்லாத்தையும் ஒரு தனிநபர் அதானி என்கின்ற தனிநபருக்கு எழுதி கொடுத்தாச்சு. துறைமுகம்னா கங்காவரம் துறைமுகம், காரைக்கால் துறைமுகம், கிருஷ்ணாபுரம் துறைமுகம், முந்திரா துறைமுகம், துனாத் டெர்மினல், தக்கேஜ் துறைமுகம், ஹஜீரா, மர்மகோவா, விழியம், அப்புறம் காட்சிப்பள்ளி, எண்ணூர், டாம்ரா, டிக்கி, இப்படியாக துறைமுகங்கள்.
அப்புறம் 4 வழி தேசிய நெடுஞ்சாலைனா அதுவும் அதானிக்கு, அப்புறம் இந்தோனேஷியா ஆஸ்திரேலியால இருந்து மின்சாரம்னா அதுவும் அதானிக்கு, நம்ம வீடுகளில் பயன்படுத்துகிற தொழிற்சாலைகளில் பயன்படுத்துகிற அத்தனை மின்சாரமும் அதானிக்கு தான் கொடுக்கப்படுகிறது. சமையல் எண்ணெய், கேஸ், செய்தி நிறுவனம், வீடு கட்ட சிமெண்ட், கழிவுநீர் சுத்திகரிப்பு, பயணச்சாலைகள், துறைமுகங்கள், டேட்டா சென்டர் என்று எதை எடுத்தாலும் அதானிக்கு எழுதி கொடுப்பதைத்தான் குஜராத் மாடல் என்று சொல்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மிக மிக ஏழையாக இருப்பவர்களின் வாழ்க்கை நிலை உயர்ந்திருக்கிறது. 3 வேளை சோறு சாப்பிட முடிகிறது, நல்லதாக துணி உடுத்த முடிகிறது. அப்படி எதுவும் இல்லாமல் மிக சமீபத்தில் ஒரு புகைப்படம் பார்த்தேன். உத்தரப்பிரதேசத்து முதல்வர் பற்றி அமெரிக்கா குற்றம் சுமத்துகிற போது அதுல திமுகவும் வருகுதே மேம் அந்த பட்டியல்ல. ஒரு நிமிஷம், உத்தரப்பிரதேசத்து முதல்வர் மிக சமீபத்தில் ரொம்ப புன்னகையோடு புலகாங்கிதமோடு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்ற குழந்தைகளுக்கு பைசா போடுகிறார். அவமானமாக இல்லையா? இதுதான் குஜராத் மாடலா? அவமானமாக இல்லை? தமிழ்நாட்டில் அப்படி நீங்க எங்கேயாவது ஒரு காட்சியை பார்த்திட முடியுமா? எல்லோரும் உழைக்கிறார்கள். நகர்ப்புற வேலைகள், கிராமப்புற வேலைகள் என்று எல்லா மக்களும் உழைப்பதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறது திராவிட மாடல். அதை தவிர வட இந்தியா முழுக்க தமிழ்நாட்டுக்குத்தான் படையெடுத்து வருகிறது, வேலை வாய்ப்புக்காகவும் வாழ்க்கை மேம்பாட்டுக்காகவும். அப்படிப்பட்ட வெற்றிகரமான வாழ்க்கையை கொடுத்து கொண்டிருக்கிறார் நம்முடைய முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியின் மூலமாக. அதாவது மேடம் சொன்னாங்க, சோறு சாப்பிட்றவங்க, வேஷ்டி கட்டுறவங்க, மனைவிக்கு துணி எடுத்து கொடுக்குறவங்க, இவங்க தான் தமிழர்கள், இந்த இனம் பாக்கியெல்லாம் யாரோ தெரியலன்னு சொன்னாங்க. இன்னைக்கு இந்தியாவை எடுத்துக்கிட்டு இந்தியாவை தாண்டி உலகம் பூரா புடவை போயாச்சு, வேஷ்டி போயாச்சு, எல்லா இடத்துலயும் ஒரே லைன்ல நிக்கிறீங்க. அந்த ஒரே லைன்ல நிக்கிறீங்க. சொல்ல வரேன்னா அவங்க வேற அதுக்கு அவங்க கொடுத்த விளக்கம் போதுமான விளக்கம் இல்ல. அது அவங்க அதை ஒத்துக்க முடியாம, அதை அனுமதிக்க முடியாம, ஒத்துக்கவும் முடியாம அவங்க வேற பாராட்டு பேசி அவனுக்கு நிலைமையில பேசியிருக்காங்க. அதனோட ஒற்றுமை நான் சொன்னேன்பா. அவரும் கேட்டாரு இனத்தை பத்தி என்னன்னு கேட்டாரு. இந்த சந்தர்ப்பத்துல ஏன் முதலமைச்சர் இனம் என்கிற அந்த சொன்னாருன்னா, சிந்து சமவெளி கண்டுபிடித்து 100 ஆண்டுகள் ஆகிறது. சிந்து சமவெளி அந்த இனம் அதை குறிப்பிடுறதுக்காக தான் இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்த. ஒன்று இருங்க, அப்புறம் இனம் என்பது அவர் கேட்டதுக்கு பதில் சொல்கிறேன். இனம் என்பது 3 வகையாக சொல்லலாம். ஒன்று மொழி அடிப்படையிலான இனம், அது தமிழ் தேசிய இனம் அப்படின்னு சொல்லலாம். இருங்கன்னு சொல்கிறேன். இருங்க. அடுத்தது மரபினம். மரபினம் என்பது ஒன்று இருக்குது. 3வது நாட்டினம் என்பது இருக்குது. 3 வகையான இனம் இருக்கிறது. எத்ரிசிட்டி அடிப்படையில் இருக்கிற இனம் இருக்கிறது, அது தமிழ் மொழி அடிப்படையில் ஒரு இனம் இருக்கிறது, மரபு அடிப்படையில் ஒரு இனம் இருக்கிறது, நாடு அடிப்படையில் ஒரு இனம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் சிந்து சமவெளி கண்டுபிடிக்கப்பட்டு 100 ஆண்டுகள் ஆன அதை சொல்வதற்காக அந்த அவர் சொல்றாரு அது இனம் குறிப்பிடுறாரு. ஒண்ணு சொல்ல விரும்புறேன். நம்முடைய முதல்வர் சொன்ன விளக்கம் தான் இது. வளர்ச்சி என்பது வெறும் பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல, பொருளாதாரம், கல்வி, சமூகம், சிந்தனை, செயல்பாடு, இது அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து எல்லோருக்கும் கிடைப்பதுதான் சமூக வளர்ச்சி என்று நம்முடைய முதல்வர் சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட சமூக வளர்ச்சியை தான் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி என்று நாம் சொல்கிறோம்.